எங்கே வசிப்பார்? மணமகன் அறையில் இருந்திருப்பார். அப்போ அந்த இடத்துல இருக்குது அப்படின்றத சொல்லிருச்சு. ஏன்னா குருவோ சுக்கிரனோ கவிப்பில் கிடையாது. அதே போல் உதயாதிபதியோ ஆரோடமோ கவிப்போ 8ஆம் இடம் தொடர்பு கிடையாது. அப்போ தொலைஞ்சு போகலை, மோதிரம் 4ஆம் இடத்துல அறையில் இருக்குது அப்படின்றத இந்த பிரசன்னம் சொல்லிருச்சு. இப்போ ரொம்ப தெளிவாக இருக்குது. அதே போல் கவிப்பு 3ஆம் இடத்துல தான் இருக்குது. 3ஆம் இடம் என்ன? முயற்சியை கவிக்குது, சிறு பயணத்தை, எண்ணங்களை கவிக்குது. உள்ளோடைய பரபரப்பாக தானே இருப்போம், அதுதான் விரயமாகுது, அதுதான் நஷ்டமாகுது. அப்போ முயற்சி தான் நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லுது. அந்த பொருளோ எதுவும் நஷ்டமாகலை அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். இப்போ 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. அது இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, உதயத்தில் சந்திரன். அப்போ உதயத்தில் இருக்கக்கூடிய கோள் காணாமல் போன பொருளின் வடிவத்தையும் சொல்லும். இப்போ காணாமல் போன மோதிரம் ஒரு வட்ட வடிவமான மோதிரம். இப்போ சந்திரனுக்கு வடிவம் அப்படின்றது பிறை வடிவம், வட்ட வடிவம். அப்போ வட்ட வடிவமான ஒரு பொருள் அப்படின்றது இந்த பிரசன்னம் தெளிவாக சொல்லிருச்சு. சரி, இந்த பிரசன்னத்தை சொல்லிருச்சு. அந்த பொருள் எப்படி கிடச்சது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்றைக்கி ஈவினிங், கல்யாணம் முடிஞ்ச ஈவினிங், மணமகனோட அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அவங்களோட வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த வீட்டில் வச்சு அந்த பைகள் எல்லாம் உதறி பார்க்குறப்ப கோட்டிலிருந்து அந்த மோதிரம் கீழே விழுந்ததான். அப்போ எப்படி அந்த மோதிரம் கோட்டுக்கு போச்சு அப்படின்னா, மணமகன் இந்த ட்ரெஸ் மாற்றுறப்ப, கோட்டை கலட்டி ட்ரெஸ்ஸை மாற்றுறப்ப, கோட்டை கலட்டுறப்ப அந்த மோதிரம் லூஸாக இருந்திருக்கு. மோதிரமும் சேர்ந்து அந்த கோட்டோடு சேர்ந்து கலண்டுருச்சு. அந்த கோட்டை மடித்து பையில் வச்சதுனால அந்த பையிலேயே மோதிரம் இருந்திருக்கு. அது மணமகன் அறையிலேயே இருந்திருக்கு. அதையும் தெளிவாக சொல்லிருச்சு. இப்போ கிடைச்ச இடம் அப்படின்னா மணமகனோட வீட்டில் தான் போய் கிடச்சிது. அந்த பையை உதறி பார்க்குறப்ப அந்த மோதிரம் கிடச்சிருச்சு. இப்போ ஒரு பிரசன்னம் அப்படின்றது, அதுவும் இந்த ஜாமக்கோள் ஆரூடம் அப்படின்றது, எந்த ஒரு பொருள் தொலைஞ்சாலும் சரி கிடைக்குமா கிடைக்காதா? இதே இது குருவோ சுக்கிரனோ கவிப்பில் மாட்டிருச்சு அப்படின்னா அது உருகிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மோதிரம் தொலைஞ்ச தங்கத்தை உருக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் 4ஆம் இடத்துல கவிப்பு இருந்தாலும் அந்த பொருள் விரயமாயிருச்சு, உருக்கிருச்சு, ஏதோ கெட்டு போச்சு, அது கிடைக்காது அப்படின்றதையும் சொல்லலாம். இது தெளிவாக கிடைக்கும், வீட்டில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஜாமக்கோள் பிரசன்ன ஆரோடம் அப்படின்றது எந்த விஷயமாக இருந்தாலும் துல்லியமான பதிலை சொல்லக்கூடியது. இதே போல் மற்றும் ஒரு பிரசன்னத்தில் மீண்டும் சந்திப்போம். அன்பு உறவுகள் அனந்தமாக அனைவரும் வாழ.